ஆவேசம் 2024 தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. பகத் பாசில் இந்த படத்தை லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். பெங்களூரில் 3 பசங்க படிக்கிறதுக்காக வராங்க. காலேஜில் பயங்கரமான ரேக்கிங் பிரச்சனை. சீனியர் இவங்களை பயங்கரமாக ரேக்கிங் பண்ணிடுறாங்க. இதனால் உடனே இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக எப்படியாவது ஒரு பெரிய ரவுடியை பிடிச்சி இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அப்படியே தேடுறாங்க. பாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட இடத்துல தேடுறாங்க. இறுதியில் ஒரு ரவுடியை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்ககிட்ட தன்னுடைய குறைய சொல்லி எப்படியாவது பழிவாங்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினைச்சபடி அந்த சீனியரை பழிவாங்கினாங்க இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவை பகத் பாசில் அவருடைய ஆக்டிங் சும்மா வேற லெவல் தட்டி தூக்கிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தோடைய ரோலை அவரு தான் அப்படியே சுந்துட்டு போகிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான பர்ஃபார்மன்ஸ். காமெடி சூப்பராக எடுப்பட்டுருக்கு. ஃபைட் சீக்வன்ஸில் சும்மா தரமாக இருக்குது. வசனங்கள் டயலாக்லாம் செம்மையாக இருக்குது. இப்படி பகத் பாசில் அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. அவரை ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை வந்து ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். விஜுவல் மியூசிக்காக தரமாக இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே காமெடி அப்படி ஃபைட்டு அப்படின்ட்டு வசனங்கள் இப்படி செம மாசாக இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்க விடல. நம்மளை ஃபுல் என்கேஜாக வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் பகத் பாசில் ஃபேன்களை இது ஒரு ட்ரீட்டான ஒரு படம். ஏன்னா அவருக்காக இந்த படம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய அந்த டிசைன்ஸ் இப்படி அவருக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் பயங்கர ஸ்பீடாக போகுது. இப்போ இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தாவே பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. என்ன ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்க டைம் எடுத்துக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்களா இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் 3 கேரக்டர்கள், அந்த பசங்க பகத் பாசில் இப்படி இவங்கள தழுவியே படம் போயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், வேரியேஷன் லொக்கேஷன் காமிச்சிருக்கலாம். இப்படி சின்ன சின்ன மைனஸ் தான். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸில் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உங்கள் கவி பாரதி.